இங்க ஒருத்தன் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட பத்திரிக்கை கொடுத்து அவனோட கல்யாணத்துக்கு வர வைக்கிறான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவளை பார்த்துட்டு கோவமா அவன்கிட்ட வந்து, நீ உன்னோட சுயநலவில தான் இருக்கியா, எதுக்காக உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட இங்க வர வச்சேன்னு கேக்குறா. இவன் அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சுக்கிட்டே அவன் வந்துட்டாளான்னு கேக்குறான். அவ உடனே அவன்கிட்ட கோவமா, உன்னோட கல்யாணத்துல கூட உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கல்ல போடணும்னு நினைக்கிறியான்னு கேக்குறா. அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட, இப்ப எங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல, இப்ப நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், அதான் நான் வர வச்சேன்னு சொல்றான். இவன் உடனே அவன்கிட்ட, ஓ அப்படியா, அப்புறம் எதுக்கு அவன் உன்னை கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறா. அவன் இவன் சொல்றது புரியாம பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனோட போட்டோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் அவகிட்ட இதனால இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். இவன் உடனே அவங்கிட்ட, நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டது நல்லாவே இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கல்யாணத்துல உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்தா நீ அவங்க கூட இருந்த நினைவுகள் தான் ஞாபகம் வரும், நம்மளோட ஃபியூச்சர் நல்லாவே இருக்காது, நம்ம கல்யாண நாளே வீணா போயிரும்னு சொல்றா. அவன் அந்த பொண்ணு கிட்ட, என்னோட வாழ்க்கையில இனிமேல் நீ மட்டும் தான், இனிமே எந்த பொண்ணுக்குமே இடம் இல்லைன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அவகிட்ட நான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் தான் வர வச்சிருக்கேன்னு சொல்றான். இவ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா. அங்க அவளோட எக்ஸ் ஜாலியா அவளோட கல்யாணத்துக்கு வரான். இவ அவளோட எக்ஸ பார்த்து அதிர்ச்சியில பிபி ஏறி அங்க இருந்த வெயிட்டர் கிட்ட சரக்கு வாங்கி மொடமொடன்னு குடிக்கிறா. இவன் அவனை பார்த்துட்டு காண்டாகிட்டு, என்ன பார்த்தா இப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுதுன்னு கேக்குறா. அவனும் அவகிட்ட அப்படிதான் இருக்குன்னு சொல்றான். அவ கோவமா அவங்கிட்ட, நீ நம்ம கல்யாண நாளவே வீணாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இந்த பக்கம் போய் பார்த்தா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க நேம் போர்ட இங்கேயும் அங்கேயும் மாத்தி வச்சிட்டு இருக்கா. இவ அதை பார்த்துட்டு, எதுக்கு இப்படி மாத்தி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவகிட்ட நல்ல விதமா பேசுறா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க கல்யாண நாளுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்றா. இவளும் அவன் முன்னாடி அவன் வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறா. அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் தனியா சோகமா உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து பேசுறா. ஏன் என்னாச்சு, எதுக்காக சோகமா இருக்கன்னு கேக்குறா. இவன் அவகிட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்ப ஹாப்பியாவே இல்ல, அவன் உன்னை பார்த்துட்டு ஜெலஸ் ஆயிட்டு பொறாமப்படுறான்னு சொல்றான். நான் தெரியாம உன்னை இங்க கூப்பிட்டுட்டேன், நான் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ரொம்ப நல்லவன், நீ கிடைச்சதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நானே தெரியாம என்னோட வாழ்க்கையில உன்னை மிஸ் பண்ணிட்டேன், உண்மையை சொல்லணும்னா இன்னுமே என்னோட இதயத்துல உனக்கான இடம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண போறா. அவன் உடனே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்திருக்கிறான். அப்ப அங்க டேபிள் மேல இருந்த ஜூஸ் அவனோட பேண்ட்ல ஊத்திடுது. இவன் உடனே, ஐயோ போச்சு, இது என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்தா, இது மட்டும் தெரிஞ்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவா, எனக்கு நாளைக்கு கல்யாணம் வேறன்னு சொல்லிட்டு சொல்றான். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ என்னோட ரூமுக்கு வா, நான் உன்னோட துணியை துவைச்சு தரேன்னு சொல்றா. அவன் அவங்கிட்ட, நான் உன் கூட எங்கேயுமே வர மாட்டேன்னு சொல்றான். இவன் உடனே, சத்தியமா நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ என் கூட வா, நான் உன்னோட துணியை மட்டும் துவைச்சு தரேன்னு சொல்றா. அவனும் அவ சொல்றத நம்பி அவ கூட போறான். அவனோட துணியை வாங்கி துவைச்சு தர கேப்ல அவங்கிட்ட க்ளோஸா நடந்துக்க பாக்குறா. இவனும் அவளை எவ்வளவோ தடுத்து பாக்குறான். ஆனா அவன் சொல்றத கேட்கவே மாட்டா. அவன் உடனே அவகிட்ட, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், நம்மளுக்குள்ள முடிஞ்சதுதான், இதுக்கு மேல நம்மளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, எனக்காக ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்க போறான். அங்க போய் பார்த்தா அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவளோட எக்ஸ் கூட க்ளோஸா இருக்கா. இவன் அதை பார்த்து மனசடைஞ்சு போயிடுறான். அவன்கிட்ட, இது எல்லாமே தெரியாம நடந்துருச்சு, எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை தான் மனசார விரும்புறேன், நம்ம கல்யாணத்துக்கு நம்ம எக்ஸ வர வச்சது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்றா. அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட, நீ நம்ம கல்யாணத்தையே அழிச்சிட்ட, நாளைக்கு கல்யாண மாப்பிளையே இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடறான். இந்த பொண்ணு அவ பண்ண தப்பா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. நீங்க யாராச்சும் உங்களோட எக்ஸோட கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? காமெண்ட்ல சொல்லுங்க.